லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். இப்படி பைக் ஆக்சிலேட்டரை முறுக்கி புகையை கிளப்பி மக்களை அச்சுறுத்துவதுதான் நினைவு தின அனுசரிப்பு என்றால் அது மறைந்த தலைவரை களங்கப்படுத்துமே தவிர அவருக்கு ஒரு நாளும் புகழை சேர்க்காது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வெங்கடாச்சலத்தின் நினைவு நாள் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினரால் அனுசரிக்கப்பட்டது. அப்போது கையில் மஞ்சள் கொடியோடு பைக்கில் பறந்த இளைஞர்கள் பேருந்து நிலையத்திற்கு சென்று தங்களது இருப்பை காட்டிக்கொள்ள பைக் ஆக்சிலேட்டரை முறுக்கி முறுக்கி சத்தம் எழுப்பினர். பைக்கில் பேருந்து நிலையத்தை வட்டமடித்தும் வண்டியில் இருந்து புகையை வெளியிட்டும் மக்களை படாத பாடுபடுத்திய இளைஞர்களின் ஒவ்வொரு செயலும் மக்களிடையே கடும் எரிச்சலை ஏற்படுத்தியது. போதாத குறைக்கு நின்று கொண்டிருந்த பேருந்தை வழிமறித்து சீன் போட்ட மீசை கூட முளைக்காத சிறுவன் கையில் கொடியோடு பைக்கில் வருபவர்களிடம் அடாவடி செய்தான். கொடி பொருத்தப்பட்டிருந்த கம்பிகளை சாலையில் தேய்த்தும் பேருந்துகளை புறப்பட விடாமல் அத்துமீறியும் இளைஞர்கள் செய்த செயல் முகசுளிப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த வழியே சென்ற போலீசார் இதனை கண்டும் காணாததைப் போல சென்று விட்டனர். ஒரு தலைவரின் நினைவு நாளில் அவர் செய்த சாதனைகளை பரப்பி அடுத்த தலைமுறைக்கு அவரது புகழை கொண்டு செல்ல வேண்டுமே தவிர இப்படி மக்களை அச்சுறுத்தி அட்ராசிட்டி செய்யக்கூடாது என்பதே பொதுமக்களின் புத்திமதியாக உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் பாக்கியராஜ். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.